ஜெயவோம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். ஒரு மனிதன் நல்வழிப்படுத்துவதற்கும் தியானம் மிக முக்கியமான வழிவகுக்கின்றது. தியானம், ஜபம் இரண்டுமே நம்ம கற்றுக்கணும். ஜபமும் தியானமும் ரெண்டுமே கற்றுக்கணும். ஒரு நல்ல குருவிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மளாம் செய்யலாம், ஆனால் பாதையுடைய நீளங்கள் தூரங்களாகி போய்விடும். குரு மூலம் கற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் தெரிந்து கொள்வதை ஷார்ட் அண்ட் பீரியடில் நீங்கள் கற்றுக்கலாம். அதுதான் குரு. அதில் நல்லது கெட்டது எதுன்னு அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அதனால தான் ஒரு குரு வழியாக ஒரு தியானமும் சரி, ஜபங்களும் சரி, இதை நம்ம கற்றுக்கணும். அப்போது ஜபங்கள், தியானங்கள் செய்யும் பொழுது நாம் உள்ளுக்குள் இருக்கும் அந்த பேரொலியை, பேரானந்தத்தை நாம் அடைய முடியும். உள்ளுக்குள்ளே ஒரு பேர் ஒலி இருந்தது. அந்த ஒலி வேறு எதுவுமே இல்லை. ஓம் என்ற நாதங்களோடு உள்ளுக்குள் ஒளிந்து கொண்டிருக்கின்றது. அதை நீங்கள் கவனிக்கணும். உள்ளே சதாகாலம் ஓம் என்ற உள்ளுக்குள் ஆத்மா ரீங்காரம் ஒலித்து கொண்டிருக்கின்றது. அதை நாம் கவனிக்க தவறுகின்றோம். நீங்கள் அதை அதனால தான் என்னென்னா, சைலண்ட் பிளேஸில் போய்ட்டு உட்காந்து நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த உள் உணர்வுக்குள்ளே நம்ம கவனிக்கும் பொழுது அந்த ரீகார ஓசை, ஓம் என்ற சவுண்டு கேட்கும். இங்கே மட்டும் கிடையாது, இயற்கையில் எல்லா இடங்களையும் கேட்கும். அலை ஓசைகளில் கேட்கும், காற்றுகளில் கேட்கும், நெருப்பு கூட நீங்கள் சலனப்பட்டு அலையும்போது நீ அதிலிருந்து ஓம் என்ற பிரணவத்தை நீங்கள் கேட்க முடியும். இன்றைக்கும் நாசா சொல்லுது, சூரிய ஒளியிலிருந்து வரும் ஒளி கதிர்கள் ஓம் என்ற சவுண்டு வருதுன்னு நாசா இன்றைக்கும் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. அப்போ என்னென்னா, ஓம் என்பது பொதுவான ஒரு மந்திரங்கள் கிடையாது. இந்த பிரபஞ்சமே ஓம் தான், ஓம் நாதம் தான். இதை நம்ம மத பாகுபாடுக்குள் நம்ம பார்க்க தேவையில்லை. ஓம் என்பது எல்லா மதங்களையும் சொல்கிறாங்க, ஓம் தான். சில நிலை ஆம் சொல்கிறாங்க, ஓம் சொல்கிறாங்க. இது எல்லாமே ஒவ்வொருத்தருடைய அந்த நிலைப்பாடுகள், அதை நம்ம கவனிக்கணும். அறிவியலாளர்களும் ஓமை அது ஓம் ஆம்பியர்ஸ் அப்படின்ட்டு ஒரு கம்பியை மீட்டும்போது அதுக்குள்ளே இருந்து ஓம் அப்படின்ற சவுண்டு வெளிப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது வெளியில் இருக்கிற எல்லா ஓம் நாதங்களை விட நமக்குள்ளே இருக்கிற ஒளிந்து கொண்டு இருக்கும் ஓம் நாதத்தை நாம் கவனிக்க வேண்டும். அந்த கவனிப்பதற்கு நாம் இந்த மனங்கள் தடையாக இருக்கின்றது. ஓம் நாதத்தை நாம் கவனிப்பதற்கு மனங்கள் தடையாக இருக்கின்றது. அப்போது மனங்களை உள்ளுக்குள் மெல்ல மெல்ல உள்ளே கடந்து போகும் பொழுது அது ஒரு குறிப்பிட்ட நேரங்களில், காலங்களில் அது விலகி ஒவ்வொரு படிக்கட்டுகளாக பரிமாற்றம் அடைந்து மனம் அந்த உள்ளுக்குள் இருக்கும் உணர்வு வழியாக செயல்பட்டு அந்த நாத உணர்வை நாம் கேட்க முடியும். ஆரம்பகால சாதகர்களுக்கு பல எண்ணங்கள் வந்து போகும். ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம எதுவுமே நினைக்காம தியானம் பண்ணிக்கல. தியானம் பண்ண உட்காந்தியாலே பல பிரச்சனைகள் வரும். உன்னை தியானம் செய்ய விடாது. மனங்கள் அலைபாய்த்து கொண்டு இருக்கும். மனம் உன்னை தியான வழிக்கு அழைத்து செல்லாது. எப்பவுமே உன்னை சுகபோகங்களுக்குள்ளே அழைத்து செல்லும். மனதோடைய வேலையை அதுதான், சுகபோகங்கள். உன்னை தெரிந்து கொள்வதற்கு அது வாய்ப்பை கொடுக்காது. அதனால தான் மனம் விலகும் நிலைக்கு ஏற்படுவதற்கு தொடர்ந்து சாதகங்கள் செய்ய வேண்டும். அப்போ தொடர்ந்து சாதகங்கள் செய்ய தான் மனம் ஒரு நேரங்களில் விலகிவிடும். அப்போது மனதுக்கு நம்ம இப்போ எப்படி சொல்லலாம், நம்மளுடைய எண்ணங்களை அறுக்க வேண்டும் சொல்கிறாங்க. எண்ணங்கள் மனதில் இருக்கும் அந்த பதிவான எண்ணங்களை நாம் அறுக்க வேண்டும். இப்போ சாதாரணமாக நம்ம பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்க எல்லா விஷயங்கள் பார்க்கும்போது எண்ணங்கள் மனதில் உள்ளுக்குள்ளே இருக்க அந்த மூளையில் ஸ்டோரேஜ் ஆகுது. இந்த காட்சி பொருள்கள், எண்ணங்கள் எல்லாமே ஸ்டோரேஜ் ஆகுது. அப்போ என்னென்னா, மனம் குப்பையாகின்றது. அப்போது மனதை கடக்கும்போது இந்த குப்பையெல்லாம் ரிலீஸ் பண்ணும். அப்போ என்னென்னா, தியானம் ஒரு வழிமுறைகள், ஜபம் ஒரு வழிமுறைகள். தியானமும் ஜபமும் ஒவ்வொரு வழிமுறைகள் இல்லையா? ஆனால் அதுவே இறைநிலை கிடையாது. முதல்ல அதை நல்லா தெரிஞ்சுக்க. இது ஒரு படிக்கட்டுகள். அப்போ நீங்கள் தியானம் செய்யும் பொழுது உட்கார்ந்த உடனே தியானம் கை கூடுமானா கூடாது. ஏன்னா இங்கே பல எண்ணங்களை அனுபவித்து இந்த மனம் உள்ளுக்குள்ளே பதிவாக்கப்பட்டிருக்குல்ல, அது வெளியில் ஏற்றப்படும். நம்ம நினைக்கலாம் நம்ம மனசு நிற்கலை அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் ஒரு 40 நிமிஷம் தொடர்ந்து உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்குள்ளே இருக்கிற
பல ஜென்மங்களாக, அதாவது என்ன சொல்கிறேன்னா, எத்தனையோ லட்சம் வார்த்தைகள், எத்தனையோ லட்சம் இதுகள், அந்த காட்சி பொருள்கள் எல்லாமே அந்த மனத்தளங்களில் வந்து இருந்துருக்கு. அதை வந்து ரிலீஸ் ஆகுது தியானம் பண்ணும்போது. ரிலீஸ் ஆக 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 ஒரு காலங்கள் என்னென்னா ஒரு எம்டியாக ஆகிடும். மனம் வந்து ஒரு எம்டியாக இருக்குது. நீங்கள் உட்காந்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன ஒரு ஜோதியை நினச்சி தியானம் பண்ணுங்கள், நான் ஜோதி மட்டுமே கண்களுக்கு தெரியும். அல்லது வெறுமனவே ரமணர் சொன்ன மாதிரி வெறுமனமே நீ உட்காரும்போது அந்த சூரிய நிலையை நம்ம உணர முடியும். அதுக்கு வந்து சில மாற்றங்கள் உள்ளுக்குள்ளே ஏற்படும். அதை நம்ம கவனிக்க வேண்டும். நம்ம உள்ளுக்குள்ளே வந்து சில மாற்றங்களில் பல மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்களை வைத்து தான் நாம் அந்த ஆன்மீக பயணத்திற்கு மேற்கொள்கிறோமா இல்லையான்னு நமக்கு வந்து பரீட்சித்து பார்க்க முடியும். அல்ல, அதுக்கு தான் என்னென்னா நல்ல குருமாரிடம் தீட்சைகள் வாங்க வேண்டும். தீட்சை வாங்கலாம் பரவாயில்ல, ஆனால் தியானங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். நல்ல குரு அமைந்து தீட்சை வாங்கி, அதாவது என்ன சொல்கிறேன்னா, பணம் காசு கொடுத்து நீங்கள் தீட்சை வாங்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது. அப்படி வந்து நீங்கள் செய்யாதிருக்கணும். நல்ல குரு வந்து தன்னிடம் வந்து பணமோ காணிக்கையோ எதுவுமே கேட்பதில்லை. அதை நல்லா நீங்கள் வந்து கவனிக்கணும். ஏனென்றால் இந்த இயற்கை அவருக்கு அளித்த வரங்கள் பணம் காசு வாங்கி கொண்டு அவருக்கு வந்து அளிக்கவில்லை. அவர் யாசகம் பெற்றார், பிச்சை எடுத்தார். அப்போ என்னென்னா, பிச்சை எடுத்ததை இன்னொருக்கு வந்து யாசகமாக கொடுக்க வேண்டும். அதுதான் தர்மங்கள். அப்போ எவன் ஒருவன் தர்மங்களை மீறி வந்து பணம் காசு வாங்குகின்றானோ அவன் கர்மாவுக்கு உட்பட்டு நிலையில் கண்டிப்பாக மாற்றிக்கொண்டு ஆக வேண்டும். அதில் வந்து வாய்ப்பே கிடையாது. நம்ம கண்கூட நிறைய பேரை பார்த்துருக்கோம் அந்த மாதிரி மாட்டி. அதனால தான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது வந்து 2 கத்தி கூர்மை உள்ள வாள் நம் கையாளும் போது மிக ஜாக்கிரதையாக கையாள வேண்டும். ஏன்னா ஒரு காலம் தவறிவிடும். அதனால தான் ஆன்மீகங்கள் நீ வந்து கட மேல்நிலைக்கு போக முடியும். உன்னுடைய தவறுதான விஷயங்களுக்கு அப்படியே நீ எல்கேஜிக்கு வந்துடும். பிஹெச்டி முடிக்க போகும்போது அப்படியே எல்கேஜிக்கு வந்துடும். திரும்ப வந்து ஒவ்வொரு படிக்கட்டில் இது வந்து ஆன்மீகத்துடைய அடிப்படைகள். நம்ம மேலே போயிட்டோம், நம்ம கீழே வர மாட்டோன்றது கிடையவே கிடையாது. அந்த நல்லொழுக்கங்கள் இருக்க மட்டுமே அந்த நிலைக்கு ஒவ்வொரு படிக்கட்டுகளாய் கடந்து போகும். அப்போ என்னென்னா, நம்ம தொடர்ந்து தியானம் செய்யும்போது உள்ளுக்குள் வந்து சில ஒலி சவுண்டு எப்படின்னா, அந்த மொத்தம் வந்து 7 சக்கரங்களுக்குள்ளும் ஒவ்வொரு சவுண்டு வந்து கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூலாதாரத்தில் ஒரு சவுண்டு, சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசித்தி, ஆக்யா, சகஸ்திராகம். இந்த 7 இடங்கள்லையும் ஒவ்வொரு நாதம், அதாவது என்னென்னா எப்படி சொன்னால், ஒரு சவுண்டு, ஒரு வைப்ரேஷன் கூடிய ஒரு சவுண்டு அந்த இடத்துல வந்து ஒரு சுழற்சி ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது. அந்த சுழற்சியை ஒவ்வொன்றாக நீ கவனிக்கும் பொழுது நான் ஏற்கனவே வந்து இதை சுத்தம் செய்யும் பயிற்சியை வந்து ஒரு வீடியோவில் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் வந்து பயிற்சியை பண்ணிவிட்டு இந்த தியான முறைகளை வந்து நீங்கள் செய்யலாம். என்னென்னா, மூலாதாரத்தில் வந்து நம்மளுடைய மனசை வந்து ஐக்கியப்படுத்தி ஒவ்வொரு படிக்கட்டுகளாக எண்ணங்களை அங்கே ஒவ்வொரு டைமிங் உங்களுடைய நேரத்துக்கு ஏற்ற மாதிரி 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் வந்து தக்க வைத்து கொள்ளலாம். ஒவ்வொரு படிக்கட்டுகளாக மேலே இருக்கும். அப்போ என்னென்னா, சகஸ்ராமம் வந்து அதிகமாக நீங்கள் செய்யாமல் ஆக்யாலை அதிகமாக நீங்கள் செய்யலாம். குரு உபதேசங்கள் வாங்கியவர்கள் சகஸ்காரங்களில் வந்து செய்யலாம், குருவுடைய உபதேசங்கள் மூலம். ஆனால் ஆக்யாவில் வந்து யார் வேணாலும் தியானம் அந்த பாயிண்ட் ஆஃப், ஏன்னா மூலாதாரம் அப்படின்றது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு பயங்கரமான ஒரு ஃபயர், ஒரு நெருப்பு, ஒரு யோக கனல். அது அந்த யோக கனல் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு தீக்குச்சியை கொளுத்தி அதில் கையை வைக்கிற அப்படி கிடையாது. ஒரு சூரியனுடைய வெப்ப கதிர்கள், அது நம்ம அந்த அருகாமையில் போகும்போது பல லட்சம் கோடி அந்த வெப்பநிலைகளை வந்து அந்த யோக கனலில் அதை விட பலாயிரம் மடங்கு வெப்ப கனல்கள் அதில் உண்டு. நீங்கள் அது வந்து சுடும் கிடையாது. அது உள்ளுக்குள் எப்படி சொல்லணும்னா, குளிர்ச்சியும் சூட்டையும் சேர்ந்தாற்போல் ஒரு விதமான அக்னி ஜுவாலைன்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே அது சுடவும் செய்யும், குளிர்ச்சியாகவும் இருக்கும். இரண்டும் கலந்த மாதிரி ஒரு விதமான உணர்வு நிலைகள் அங்கு தக்க வைத்து கொண்டிருக்கும். அங்கே தான் வந்து ஜென்ம வாசனைகள் அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய கர்ம வினைகள் அந்த மூலாதாரத்தில் எப்பயுமே தேங்கி கொண்டு இருக்கிறது. அதுதான் அந்த தண்டுவடத்தினுடைய ஃபைனல் காரணம். எப்பயுமே நம்மளுடைய கர்ம வினைகள் எல்லாமே வந்து நம்மளுடைய எலும்புக்குள்ளே மஜ்ஜையாக இருக்கின்றதுன்னு ஒருத்தர் சொல்கிறார். இந்த எலும்புக்குள்ளே ஊளைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஊளைகள். அதனால தான் நம்மளுடைய ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியும் நம்மளை அது வந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கும்.
அதனால் தியானங்கள் என்னது வயது இருக்கும் பொழுது தியானங்கள் செய்ய வேண்டும் சொல்கிறாங்க. எல்லோரும் நினைக்கிறாங்க என்னென்னா, நம்ம ஒரு 60 வயசுக்கு மேலே வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடமையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து நம்ம தியானம் பண்ணி ரிலாக்ஸேஷன், அது வந்து கிடையவே கிடையாது. நீங்கள் குழந்தையிலேருந்து, அதாவது என்னென்னா உங்களுக்கு குழந்தையிலேருந்தே தியானத்தை வந்து சொல்லிக் கொடுக்கணும். பருவங்கள் வரும் பொழுது அது தீட்சை நிலையில் கொடுக்கப்பட்டு அது மூலம் வந்து அந்த நிலையை அடைவதற்கு குருநாதர் மூலம் வாய்ப்பு நீங்கள் வந்து அளிக்க வேண்டும். குரு தான் வந்து மிக சிறந்த மருந்து. குரு வேறு எதுவுமே கிடையாது. குரு வந்து நல்ல குருநாதரை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். அவர் பாதமே உங்களுக்கு வந்து சரணாகதி. அழகாக உன்னை வந்து இறைநிலைக்கு தூக்கிடுவார். சரி, அந்த மூலாதாரத்தோட அக்னி ஜுவாலைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதை வந்து ஒவ்வொரு இதழ்களாக குறிப்பிடுகின்றார்கள். இப்போ மூலாதாரத்தில் வந்து 3 இதழ்கள், 2 இதழ்கள், 4 இதழ்கள், அந்த மாதிரி ஒவ்வொரு இதழ்கள் அப்படின்னு குறிப்பிடுனா அதோடைய அந்த சுவாசத்தைய நாடியை குறிப்பிட்டு சொல்கின்றார்கள். இப்போ இந்த சுவாசத்திற்கும் அந்த மூலாதாரத்தை இதுக்கும் வந்து நிறைய சம்பந்தங்கள் உண்டு. மூச்சு, அதுதான் உள்மூச்சு அடக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உள்மூச்சு அடக்கி வருதல் ஞானிகள் முனிவர் சித்தர்கள். சுவாசிக்காமல் பல காலம் வந்து அன்னம் ஆகாரம் இல்லாமல் தவம் நிலையில் அந்த யோகா அக்னியை வந்து தன் மேல்நிலை எழுப்பி துரியாதனங்களை கடந்து இறைநிலையோடு ஐக்கியமான எத்தனையோ மகான்கள் ஞானிகள் இருக்கின்றார்கள். அப்போ என்னென்னா, அந்த அக்னி ஜுவாலையை நீ உணர வேண்டும். அந்த அக்னி ஜுவாலையை உள்ளுக்குள் இருக்கும் அக்னி ஜுவாலையை நீ உணரும் பொழுது அதுக்குள்ளே இருக்கும் சவுண்டு, ஒலியான சவுண்டு, ஓம் என்ற சவுண்டை வந்து நீங்கள் குறிப்பிடும். அப்போ என்னென்னா, மூலாதாரத்துக்கும் அதை நீங்கள் வந்து நான் அடுத்த இதில் சொல்கிறேன், ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விதமான சவுண்டு நிலைகள் ஏற்படும். ஆரம்பகால சாதகங்களுக்கு எடுத்த உடனே நம்ம வந்து பெருசாக சாதகங்கள் பண்ணிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா இது எப்படின்னா இசை மாதிரி. ஒரு மெல்லிய கம்பியில் வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம மென்மையாக இசைக்கின்றோமோ அதில் வந்து இசை வெளிப்படும். ஆனால் நம்ம கடகடன்னு இருந்தால் அந்த கம்பி அருந்து போகும். இதை வந்து புத்தருக்கு ஏற்பட்ட ஒரு ஞானங்களின் ஒரு கதைகள். எப்படின்னா, புத்தர் வந்து கடும் தவம் பண்ணுறார். எப்படின்னா, எப்படியா இருந்தாலும் இறைவனை வந்து நம்ம வந்து அவருடைய தேடல்கள், ஏன்னா காடு மலை அப்படி இன்னும் சுற்றி இருக்கார். ஒரு மரத்தடியில் வந்து கடுமையாக சாப்பாடு இல்லாமல் ஒரு 2-3 வாரம் உட்காந்து இருந்து தியானம் பண்ணி அந்த மண்ணுங்கன்னெல்லாம் அப்படியே அரிச்சு இதுவாகி உட்காந்துருக்காரு. சாப்பிடவே இல்லை. ஆள் அப்படியே ஒல்லியாயிட்டார் புத்தர். எப்படியா இருந்தாலும் இறைநிலையை நம்ம காண வேண்டும் என்று, அந்த இறை ஒளியை நம்ம உணர வேண்டும் என்று இல்லை. அப்போனா அந்த வழியாக வந்து ஒரு சடலங்களை எடுத்துக்கொண்டு போகும்போது அந்த பாடல்கள்லாம் பாடிருப்போம். அப்போல்லாம் வந்து கிராமங்களில் வந்து பாடல்கள் இப்போலாம் பாடுறது கிடையாது. அப்போல்லாம் வந்து பாட்டுகள் வந்து பாடியிருப்போம். ஏன்னா கிலோமீட்டருக்கான ரொம்ப கிலோமீட்டர் இருக்கும். அப்போலாம் வந்து அதாவது சுடுகாடு ரொம்ப கிலோமீட்டர். அதனால் புத்தரை கிராஸ் பண்ணும்போது அந்த பாடல்களில் ஒரு வரிகள் வருது, கம்பியை மீட்டாது அதிகப்படியாக இசைக்காது கம்பி அருந்து போகும் அப்படின்ட்டு. புத்தருக்கு வந்து சடன்லி அவர் வந்து கண்ணை வீழ்த்தி பார்த்துட்டு அவருக்கு ஒரு அந்த நேரங்களில் ஒரு விதமான ஞானங்கள் ஏற்படுகின்றது. அப்போ என்னென்னா, இந்த உடம்பு மிக அவசியங்கள். இந்த உடம்பை நாம் பட்டினி போட்டு தியானங்கள் செய்வது தவறு அப்படின்னு உணர்றாரு புத்தர். அப்போ தான் அவர் வந்து ஒரு கோட்பாட்டை ஏற்படுத்துகிறார். முதல் மிதமான உணவு வேண்டும். அதனால் ஏக்தம் கழுத்து வரைக்கும் சாப்பிடணும்னு சொல்லலை. மிதமான இந்த உடம்பில் உயிர் வாழ்கிறதுக்கு மிதமான உணவுகள் வேண்டும் அப்படின்னு. மிதமான தூக்கங்கள், மிதமான தூக்கம்னு வச்சுக்க. நிறைய பேர் பேய் தூங்குவாங்க. நல்ல ஏக்தம் தூங்குறதே வந்து ஒரு விதமான சோம்பலை உற்பத்தி செய்து கொண்டிருக்கும். என்னுடைய ஆன்ம வளர்ச்சிக்கு மிக தடையான ஒன்று தூக்கம்தான். நார்மலாக வந்து மேக்ஸிமம் இப்போ சயின்டிஃபிக்காக 8 மணி நேரம் சொல்கிறாங்க. 6 மணி நேரமே போதுமான தூக்கங்கள். ஒரு மனிதனுக்கு 6 மணி நேரம் போதுமான தூக்கங்கள். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டங்களுக்கு கடுமையான வேலைகள், உழைப்பு, அது இதுன்னு மேக்ஸிமம் வந்து ஒரு 8 மணி நேரத்துக்கு மேலே இல்லை. சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, கடுமையாக உழைக்கிறாங்க, 2 மணி நேரம் கூட தூங்குறதே கிடையாது. அவங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படும். நீங்கள் சரியாக தூங்கலைன்னா மன உளைச்சல்கள் ஏற்படும், மன அழுத்தங்கள் ஏற்படும், பேய் பயங்கள் வரும். பேய் பயங்கள்லாம் எப்படி, அந்த தூக்கமின்மை வந்து மூளையில் வந்து சரியான வேலைப்பாடுகள் இல்லாமல் ஒரு அழுத்தத்தை கொடுத்து உன்னை வந்து பயம் காட்டி கொண்டிருக்கும். அதான் வந்து தூங்கிக்கினே இருக்கக்கூடாது, தூங்காமே இருக்கக்கூடாது. அதாவது என்னென்னா, சில பேர் மூச்சுக்கினே கடும் தவம் பண்ணுன்றதும் புத்தராக தான் சொல்கிறார். மிதமான தூக்கம், மிதமான உணவு.
மிதமான தூக்கம், மிதமான உணவு, மிதமான தியானம் அப்படின்றத வந்து குறிப்பிட்டு வலியுறுத்தி சொல்கிறாரு. ஏன்னா அவர் அனுபவங்களில் அனுபவித்த ஒன்று. இது நம்ம வந்து சாதாரண நம்மளே நம்ம யோசனை பண்ணி பாருங்களேன். இல்லை இப்போ உட்காந்து ஒரே நாளில் நம்ம ஏக்தம் இறைவனை நம்ம உணர்ந்தணும், அப்படி சரணாகதி அடைஞ்சிடணுன்றதுன்னு இப்போ இருக்கிற பொருளாதார சூழ்நிலைகளையும் சரி, இப்போ இருக்கிற இந்த கலியுகங்களும் சரி, அதை ஏக்தமும் நீங்கள் வந்து தியானத்தை வந்து செய்ய முடியாது. ஏன்னா உள்ளே இருக்கிற அக்னி ஜுவாலைகள் வந்து ஏக்தமும் நீங்கள் பண்ண முடியாது. ஏன்னா ஹை வோல்டேஜ். இந்த அக்னி ஜுவாலைக்குள்ளே இருக்கிற ஓம்நாதங்கள் வந்து ஒரு ஹை வோல்டேஜ். அந்த ஹை வோல்டேஜ் உள்ளுக்குள்ளே வந்து பவர் இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து நம்ம வந்து மேலே ரிலீஸ் பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ரிலீஸ் பண்ணணும். இதில் நிறைய பேர் வந்து மாட்டிக்கிட்டு, சில பேர் வந்து சித்த நிலை, பைத்திய நிலைக்கு நிறைய பேர் போயிருக்காங்க. சில பேர் வந்து மணிப்பூரகத்திலே வந்து நின்றுடுறாங்க. மணிப்பூரத்துக்கு மேலே வந்து கடந்து போகிறது கிடையாது. இந்த இந்த ஸ்டேஜிலே நின்றுட்டு, மணிப்பூரகத்திலே நின்றுட்டு வந்து இந்த கற்பனை, அதாவது என்னென்னா நம்ம உடம்புல வந்து பித்தங்கள் அதிகமாகும் போது இந்த உஷ்ணங்களும் சேரும் போது என்ன ஆகுனா கற்பனைகள் அதிகமாகும். யாரோ ஒருத்தர் பேசுகிற மாதிரி, ஒருத்தர் கொள்கிற மாதிரி அந்த நிலைகள், அது வந்து மணிப்பூரகத்தில் வந்து நிறைய பேர் மாட்டிப்பாங்க. பேசுகிற மாதிரி கொண்டாங்கன்னா அது உண்மை கிடையாது. வளர என்ன சொல்லுவாங்க, 1000 மாயைகள் வந்து உன்னை மயக்கும், நீ அது வந்து தெளிவு வேண்டும் சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாருன்னா 1000 மாயைகள் வந்து உன்னை மயக்கும், அது தெளிவு வேண்டும்னு சொல்கிறாரு. என்ன கவனிச்சு பாருங்கள். அப்போ என்னென்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு பயிற்சிகளுக்கும் ஒரு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு நிகழ்வு ஏற்படும். பாசிட்டிவும் ஏற்படுகின்றது, நெகட்டிவும் ஏற்படுகின்றது. அதனால தான் நெகட்டிவ் ஏற்படக்கூடாதுன்றதுனால தான் குரு மூலம் நாம் வந்து அந்த உபதேசம் பெற்று தியானங்கள் நம்ம செய்ய வேண்டும் சொல்கிறாங்க. நெகட்டிவ் ஏற்படும். இது வந்து ஒரு விதமான விதைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விதைகள் வந்து குரு வழியாக வந்து நிறைய நம்ம சித்தர்கள் வந்து குரு வழியாக தான் நிறைய கற்றுக்கினாங்க. அதில் வந்து 100ல் ஒருத்தர். ஆனால் வந்து நீங்கள் கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா யாருக்குமே குரு இல்லாமலாம் இருந்தே இருக்கா. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு வந்து தோடாபுரி வந்து குருநாதராக இருந்திருக்காரு. அவ்வளோன்னு அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒவ்வொரு திருவெற்றியூரில் இருக்கிற பரஞ்சோதி மகானுக்கு கூட யாரோ ஒருத்தர் திடீர்னு வந்து அதாவது அவரை தொட்டு விட்டு மேல்நிலைப்படுத்தி விட்டார். ஆனால் அவர் அந்த குருநாதர் யார் என்று தெரியும். திடீர்னு அதாவது இறைவன் வந்து திடீர்னு வந்து சத்குருவாய் வந்து உனக்கு வந்து தீட்சைகள் வழங்கப்படுவாங்க. ஆனால் அதுக்கான நீ தயாராக வேண்டும். இப்போ நல்ல பாத்திரம் இருந்தால் தானே அதில் வந்து நன்னீரைகள் நம்ம ஊற்ற முடியும். பகவான் வந்து நற்கருணைகளே நமக்கு ஊற்ற முடியும் இல்லையா. நம்ம அழுக்கு பாத்திரம் சாக்கடையாக இருக்குது, இதுவாக இருக்குன்னு தான் பகவான் வந்து நன்னீர் ஊற்றினாலும் நாம் சகடுகளாக இருக்கும் பொழுது அது நன்னீர் கூட என்னாகும், கெட்டு போயிடும். அப்போ என்னென்னா நாம் அதுக்கு தயாராகும் பொழுது காத்து கொண்டிருக்கோம். சித்திர மகான்கள் வந்து பல காலங்கள் காத்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கி நேற்று வந்து அந்த நிலையை அடையிறதுக்கான முயற்சிகள் பண்ணலை. பல காலங்கள், பல யோகங்கள், பல தியானங்கள் செய்து அந்த நிலையை வந்து அடையத்து முற்பட்டார்கள். ஏன் அப்படின்னா இவ்வளோ ஏன் கஷ்டப்படணும்? இறைவன் தானே, அவனுடைய நம்ம தந்தை தானே, ஏன் நம்ம இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னா நம்மளை வந்து சுதந்திரமாய் விட்டார் பகவான். வந்து சுதந்திரம் இந்த உலகத்தில் முதல்ல நம்ம அனுப்பும் போதே நமக்கான சுதந்திரத்தை கொடுத்து விட்டார். அந்த சுதந்திரத்தில் பகவான் வந்து தலையிட மாட்டார். ஏன்னா அந்த சுதந்திரத்தில் வந்து அவர் நீதிமான், அவர் நமக்குள்ளே தலையிட மாட்டார் நம்மளுடைய சுதந்திரத்தை. ஆனால் பக்திமானுக்கு வந்து வலியுறுத்தி சொல்வார். யார் மூலமாவது ஒரு வார்த்தைகளால் வந்து செவி சாய்க்காது. எப்பா நீ உஷாராயிரு, ஒழுங்காயிரு அப்படின்னு வந்து சொல்லுவார். அதை வந்து நீ தெரிந்து கொள்ள வேண்டும், கவனிக்க வேண்டும். அதுக்கு வந்து ஒரு கதை இருக்குது. ஒரு வந்து பயங்கர ஒரு பக்தர், அதாவது சதாகாலம் இறைவனையே நினச்சிக்கணும். அந்த இதுதான் பட் என்ன சொல்கிறேன்னா பகவான் மட்டும்தான் அப்படின்றது தான் அவங்க வந்து பயங்கர வெறின்னு சொல்லுவான். அப்போ நம்ம கடை தெரு பக்கமாக போயின்னு இருக்கும்போது அங்கேருந்து வந்து ஒருத்தன் பயங்கரமாக ஓடி வந்துட்டுருக்கான். யானைக்கு வந்து மதம் பிடிச்சி எல்லாம் ஓடுங்க எல்லாம் ஓடுங்க, மதம் பிடிச்சிச்சு உயிரை காப்பாற்றிங்கன்னு சொல்லி ஒரு முன்னாடி ஒருத்தன் வந்து ஓடி வந்து சொல்லின்னு வந்துட்டுருக்கான். இவர் நம்மளால் வந்து பயங்கர பக்தராச்சு. இறைவன் நம்ம யானைகள் கூட அடிபணிந்து விடும்னு இவருடைய தாழ்வுகள். அதனால் என்னால் நெஞ்சை நிமித்திக்கின்னு கடவுளுடைய நாமத்தை சொல்லின்னு இவர் முன்னாடி போயின்னு இருக்காரு. இல்லை முன்னாடி போயின்னு இருக்காரு, எப்படியோ வந்து கடவுள் நம்ம காப்பாற்றணும். திரும்ப மறுபடியும் ஒருத்தர் வந்து ஓடி வந்து சொல்கிறார், எப்போ யானைக்கு ரொம்ப மதம் பிடிச்சிது, அதனால் வந்து ஓரமாக போ, இல்லைன்னா வந்து தப்பிச்சுப்போ அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் அதையும் கேட்கல பண்ணிட்டுருக்கார். அந்த யானை பாகன்னு சொல்கிறாங்க, ஏய் ஓடிட்டியா, யானை வந்து மதம் பிடிச்சிச்சு, நம்ம தப்பிக்கிறதே கஷ்டம் அப்படின்னு சொல்கிறார். யானையை பாகன்னு சொல்கிறார். இவர் கேட்கல, வந்து யானை வந்து விநாயகர் தானே, அதனால் ஒன்றும் கிடையாது.
யானை வந்தது தூக்கி போட்டு ஒரே மாரி வச்சு ஆளை க்ளோஸ் பண்ணிச்சு. பார்த்தா அவருடைய ஆன்மா வந்து ஸ்ட்ரெயிட்டாக இறைவன் கிட்ட போகுது. இவருக்கு ஒரே கோவம், ஏண்டா சதாகாலம் உன்னே நினச்சிருந்தேன், உன் பேரையே சொல்கிறேன், இது வரைக்கும் நான் யாருக்கும் எந்த தீங்கும் சொன்னதில்லை, எல்லா நீதிகளையும் கடைபிடிச்சேன், ஆனால் நீ வந்து என்னை வந்து சாதாரண ஒரு யானையை வச்சு போட்டு தள்ளிட்டிய அப்படின்ட்டு இறைவன்கிட்ட வந்து கேட்குறாரு. அப்போ இறைவன் சொல்கிறாரு, என்னவாக நீ புரிந்து கொண்டாய், நீ வந்து ஒரு கற்பனையான புரிஞ்சுட்டு என்ன புரிஞ்சுட்டு, நான் என்னுடைய சொல் வந்து முதலில் நான் ஒழிக்கப்பட்டேன், அதை நீ கவனித்தாயா என்று வந்து கேட்குறாரு. எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. ஒருத்தன் ஓடி வரான், ஏன்னா எங்கள் மதம் பிடிச்சிங்க, அது யார், அது நானே உன்னிடம் சொல்ல வந்தேன். மறுபடியும் அதையும் சரி இவன் முட்டாள்தனமாக நினைக்கிறான்ட்டு மீண்டும் ஒரு முறை நான் மறுபடியும் வந்து ஏனை மதம் பிடித்து விட்டதுன்னு சொன்னேன். நீ அப்பயும் கேட்டியா? கேட்கல. சரி அதை விட விட்டு, யானை மீது உட்கார்ந்துன்ற பாகன் வழியாக நான் உனக்கு சொன்னேன், அப்பயாவது நீ விலைக்கு போட்டு விட்டாயே, விலைக்கு போகலை. அது யாருடைய தவறு? உன்னுடைய தவறு. நீ என்னை எப்படி புரிந்து கொண்டாய்? அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, இறைவன் வந்து எந்த ரூபமாவது எந்த வழியாவது இறைவன் நமக்கு வந்து ஒரு செயலையும் சொல்லையும் நமக்கு சொல்வார். அதை நம்ம வந்து கவனிக்க தயாராக வேண்டும். அப்போ நம்ம வந்து கவனிக்க வேண்டும். அப்போ என்னென்னா, உள்ளுக்குள் இருக்கும் மனம் ஒரு இடத்தில் ஒடுங்கி விலகும் பொழுது அடுத்த நிலையான உணர்வு நிலைக்கு மேல் ஆகும் பொழுது, இதெல்லாம் ஒவ்வொரு சாதகங்கள் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு 1000 ஸ்டெப் இருக்கும். நீங்கள் ஒரு 3 ஸ்டெப்பு நீங்கள் வந்து கடைப்பிடிச்சல இறைவனை அடைஞ்சிடலான்ட்டு பதஞ்சலி முனிவர் வந்து அவருடைய புத்தகங்களில் சொல்கிறார், வியாக்கரபாதர் வந்து சொல்கிறார். அப்போ என்னென்னா, நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ நான் அப்போ நீங்கள் சொல்லலாம், அப்போ அந்த பக்தனாச்சே இவர் எப்படியாவது காப்பாற்றிருக்கலாமே அப்படின்னா, அதுதான் சொல்கிறாரு, உன் வினை பயன் அதுக்குள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இறைவன் வந்து உன்னை பிடிச்சி அலையக்கா தூக்கி ஒரு இடத்த தூக்கி போட மாட்டார், வலியுறுத்தி சொல்வார். அதை நீ கவனிக்க வேண்டும். அப்போது நீ வந்து உன்னுடைய மனக்கோட்பாட்டுக்குள் இறைவனை ஒரு கற்பனை செய்து கொண்டு இருக்கின்றார். அந்த கற்பனை தூக்கி எறிந்து விடுங்கள். ஆனால் உள்ளுக்குள் முழுமையான பரிபூரணம் வெளிப்பட காத்து கொண்டு இருக்கின்றது. அதை நீ வந்து உணர்வதற்கான முயற்சி செய்ய அப்படின்றார். இப்போ எல்லாருக்குமே சரி, நல்லவனாக இருந்தாலும் சரி, கெட்டவனாக இருந்தாலும் சரி, இந்த உலகில் யாருமே கெட்டவர்கள்லாம் கிடையாது. எல்லாமே வந்து அவங்கவுங்க தன்மைகள், அந்த தன்மைகளுக்கு ஏற்ற மாதிரி வேறுபட்டு கொண்டு இருக்கின்றார்கள். ஒரு காலங்கள் வரும்போது இறைவனை வந்து தெரிந்து விடும். அதான் பகவான் சொல்கிறாரு. என்னென்னா, ஒரு மாடை வந்து பல மீட்டர் கயிறை போட்டு ஒரு கும்பலை கட்டி போட்டாலும் அது வந்து விலகி போகாது. அந்த பில்லெல்லாம் மேய்ஞ்சிட்டு ஒரு இடத்துக்கு வந்தே ஆகணும், இல்லைன்னா விலகி தூரமாகவும் போக முடியாது, அதை விட்டு நகரவும் முடியாது. அதே போல் தான் எப்படி அந்த கும்பலை வந்து கயிறு கட்டப்பட்டிருக்கோ, அதே போல் தான் நாம் வந்து இந்த பரம்பொருளுடைய அந்த லிங்கில் நம்ம இருந்துட்டுருக்கோம். அதுலேருந்து நம்ம விலகி ஒரு அணுவும் தூரங்கள் போக முடியாது. ஆனால் அதை மீறி நீ அதாவது என்ன சொல்கிறேன்னா, தர்மங்கள் மீறி நீ செயல்படும் பொழுது இறைவன் உன்னை, அது உண்டு. அது வந்து எல்லா காலங்களையும், அதாவது அசுர குணங்கள் நிறைந்த எல்லாமே வந்து கதைகளாக நம்ம வந்து படிச்சுன்னு இருக்கோம். அப்போ நம்ம சொல்லலாம், இந்த கலியுகங்களில் வந்து ஏன் எல்லாம் நல்லவன் கெட்டவன்லாம் நல்லா இருக்கிறான், நல்லவன்லாம் வந்து கெட்டு போகிறான் அப்படிலாம் அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் சொல்கிறது வந்து தவறு. முதல்ல உன்னை நீ கவனி, நீ எந்த இடங்களில் தவறு செய்திருக்கிறாய், நீ எந்த இடங்களில் தவறி விட்டு இருக்கின்றாய், முதல்ல நீ வந்து கவனிக்கணும். அப்போ வந்து கவனிக்கும் போது அந்த இடத்தை நம்ம வந்து சரி செய்தால் நம்ம மேல்நிலைக்கு வர முடியும். அதாவது என்னென்னா, உயர்நிலைக்கு போக முடியும், பணம் காசு எல்லாம் சம்பாதிக்க முடியும், அடுத்த நிலைக்கு நாம் போக வேண்டும். இதில் என்னன்னா, சோம்பேறித்தனங்கள் நிறைந்து பகவானை நினைத்து கொண்டு சோம்பேறியாக இருப்பது கூட பல பேர்கள். இதில் வந்து என்னென்னா, இந்த யாசகம் பெறுவங்களுக்கு கூட நம்ம வந்து சல்யூட் அடிக்கலாம். யாசகம் பெறுவது கோவில் வாசல்றது யாசகம். ஆனால் சோம்பேறிகளை வந்து நம்ம வந்து மன்னிக்கக்கூடாது. ஏன்னா அவன் சதா காலம் வந்து வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவனே சோம்பேறித்தனமாக ஆக்கி கொண்டிருக்கிறான். ஆனால் கோவில் குளங்கள் போவான், சாமி கும்பிடுவான், எல்லா வேலைகளும் செய்வான். அவனை விட ஒரு அயோக்கியம் உலகத்தில் எவனுமே கிடையாது. கடமைகளை செய்யாமல் கோயில் குளங்கள் போய் வந்து ஒரு பிரயோஜனமும் வந்து கிடையவே கிடையாது. பகவானுக்கு பிடிக்காத ஒரே விஷயம், வேலைக்கு போ, ஏன்னா உன்னுடைய கடமைகளை வந்து சரிவர செய்ய. அதுக்கு தானே வந்து இது பண்ணியிருக்காரு. அப்படின்னா நீ மேலே இருந்துட்டு உன்னை ஏன் கீழே இங்கே அனுப்பணும்னு அவசியம் இல்லை, நீ மேலே இருந்துட்டு போயிடலாமே. இங்கே நல்ல அனுபவங்களை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு தான் நம்மளை அனுப்பிச்சி வச்சார். இது வந்து சொர்க்க பூமி இது. ஆனால் நம்ம இங்கே நரகத்தை அனுபவித்து கொண்டிருக்கணும், நம்மளாம் ஒரு ஃபீல் பண்ணியிருக்கோம். இதை நீ சொர்க்கமாக தன்னை இமேஜினேஷன் மாற்றிக்கொள்ள வேண்டும். துன்பங்களும் துக்கங்களும் வந்து சதாகாலம் ஒரே மாதிரி இருப்பதில்லை, மாறி மாறி நிகழ்கின்றது. இதை நாம் போட்டு குழைப்பு கொண்டிருக்கின்றோம்.
அது அப்படி தான். ஏன்னா இங்கே ரெண்டுமே வந்து பேலன்ஸ் இல்லைன்னு வச்சுக்க மனுஷன் உயிர் வாழ முடியாது. அதுதான் வந்து என்னென்னா ரெண்டுமே சமமாக இருக்கும், அது பேலன்ஸ். ஆனால் என்னென்னா நம்ம நல்லதை எடுத்துக்கொள்ள வேண்டும், கெட்டதை விட்டு விட வேண்டும். அதுக்கு நமக்கு வந்து கெட்ட எண்ணங்கள் தோணாமல்லாம் இருக்காது, எல்லாருக்கும் தோணும் கெட்ட எண்ணங்கள். ஆனால் அது தவறு அப்படின்றத நம்முடைய மனங்கள் வந்து சொல்லிக்கொண்டே இருக்கும் தவறு. அதை மீறி தவறு செய்பவன் இருக்கிறான், அதை தெளிந்து கொண்டவர் இருக்கிறான், அதில் வந்து தப்பிச்சிடறான். அப்போ என்னென்னா தெளிவாக இருக்க வேண்டும். அப்போ என்னென்னா உள்ளுக்குள் இருக்கும் அந்த அக்னி ஜுவாலை, அந்த யோக அக்னிக்கலையில் உட்காந்து தியானம் செய்யும் போது நம்மளுடைய இந்த பாடி வந்து ஒரு விதமான உஷ்ணத்தை ஏற்படுத்தும், யோக உஷ்ணத்தை ஏற்படுத்தும். அந்த யோக உஷ்ணம் ஏற ஏற என்ன ஆகுதுன்னா நம்ம மூலாதாரத்தில் இருக்கிற அந்த குண்டலினி சக்தி அதை வந்து பாம்பு வடிவமாய் கணக்கிட்டு சொல்கின்றார்கள். அது நீங்கள் உணரும் பொழுது தெரியும். அதாவது என்னென்னா நம்ம படிக்கும்போது ஒரு விஷயங்களை சரி, கேட்கும் போது ஒரு விஷயங்கள் நமக்கு வந்து புரியாது. ஆனால் அனுபவிக்கும் போது அந்த ஏற்கனவே சொன்னவங்க அது சொன்னதை நம்ம வந்து அனுபவிக்கும் போது அந்த அனுபவ நிலை நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு வாய்ப்பளிக்கின்றது. அதனால் என்னென்னா அந்த யோக கனலை அதனால் உட்காந்து நம்ம தியானம் செய்யும் பொழுது 2 நிமிஷம் உட்காந்துட்டு எழுந்துக்கிறது கிடையாது. யோகா கனல் முதல்ல நல்லா சரிங்க, சதாகாலம் ஒரு 2 நிமிஷம் உட்காந்துட்டான்னா மனம் வந்து ஒரு பேய், அந்த பேயை அடக்குவதற்கு நீ எவ்வளவு போராட வேண்டும் அதை முதல்ல சொல்லு. மனம் பேய், அதை வந்து அடக்கிறதுக்கு எவ்வளோ நீ போராடணும், அந்தளவுக்கு போராட வேண்டும். இப்போ வந்து என்னென்னா ஒரு நாளைக்கு நீ 2000 ரூபாய் சம்பளம் வாங்கினா அதுக்கான வேலைகள் நீ செய்ய ஆகணும். இல்லை வெறும் ஒரு டம்ளர் தண்ணியை மொண்டு கொடுத்துட்டு எனக்கு ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் சம்பளம் கொடுனா கொடுப்பானா முதலாளி? கொடுக்க மாட்டான். அதே போல தான் யோகா அந்த கனலை வந்து நீ ஏற்கனவே பரிபூர்ணம் நிறைந்து இருந்தாலும் உன்னுடைய சாக்காடுகளை வந்து தள்ளிவிடுவதற்கு யோகா கனல் உதவி செய்யும். உன்னுடைய தீவினைகளை எரிப்பதற்கு அந்த யோகா கனல் தான் மிக முக்கியமானதாக இருக்கின்றது. அதே வந்து சுட்டெரித்து விடும். அப்போ யார் அந்த யோக கணக்குள்ளே போவாருங்க அப்படின்னா பகவானுடைய கருணை, குருவோடைய கடாட்சங்கள், உன்னுடைய பிராப்தங்கள் இதெல்லாம் அதுக்குள்ளே அடங்கும் பொழுது உனக்கு அந்த நிலை ஆட்டோமேட்டிக்காக மேல் எழுப்பப்படும். அப்போ என்னென்னா அந்த உஷ்ணம் பாடிக்குள்ளே வந்து குண்டலினி சக்தி மேல் எழுப்பது. இதுதான் வந்து ஔவையார் சொல்கிறாங்க. 3 கரநிலையை ஏற்றி மூலாதாரத்தில் அவங்க அந்த மூலாதாரத்தில் வந்து அந்த கனலை அந்த அனலை ஏற்றணுமா? எப்படி ஏற்ற சொல்கிறாங்கன்னா இந்த சுவாசங்கள் வழியாக உள்ளே ஏற்ற முடியும் சொல்கிறாங்க. அந்த சுவாசம் வழியாக அந்த அக்னி அந்த மூலாதாரத்தை அக்னியாய் மாற்றி அதை அங்கிருந்து உயிர்ப்பித்து மேலே எழுப்ப வேண்டும் அப்படின்னு ஔவையார் சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா இது வந்து இந்த ப்ராசஸ் அவங்க வந்து எவ்வளவு பெரிய ஞானிகளாக இருந்தால் மூலாதாரத்தை பற்றி அவங்க அவ்வளோ அழகாக தெளிவாக சொல்கிறாங்க. நல்ல யோசனை பண்ணிப்பாங்க. அப்போ என்னென்னா ஒவ்வொரு படிக்கட்டெல்லாம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறேன்னா நம்ம எல்லாருமே ஒரு கற்பனை கோட்டைக்குள்ளே உட்காந்துருக்கோம். அதுலேருந்து நீங்கள் வெளியில் வாங்க முதல்ல. அதுதான் மிக முக்கியமான விஷயங்கள். கற்பனை கோட்டைக்குள் செல்லாதீர்கள். கோவில் குளங்கள் போங்கள், தவறுகள் கிடையாது. தெய்வங்களை வணங்குங்கள், கும்பிடுங்க. உங்களுடைய வந்து அந்த கலாச்சாரங்களை கடைப்பிடிங்க, அது எதுவுமே தப்பே கிடையாது. மொட்டை அடிக்கிறதுனா மொட்டை போடுங்க, இது பண்ணுங்க, கோயில் வேண்டுதல் எல்லாமே பண்ணுங்கள். இங்கே எல்லாமே பகவான் வந்து அப்சர்வ் பண்ணிப்பார். ஒன்றும் அதில் வந்து மூட நம்பிக்கைகளே கிடையாது, அப்சர்வ் பண்ணிப்பார். நம்ம நினைக்கலாம் நம்ம அறிவுக்கு எட்டாத ரகசியங்கள் எத்தனையோ இருக்குது. நான் கூட ஒரு காலங்களில் வந்து எல்லாமே மூட நம்பிக்கைகள் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஆனால் நம்ம அனுபவிக்கும் போது ஒரு அனுபவங்கள் ஏற்படுகின்றது பற்றியா அது நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அதுக்குன்னு வந்து முட்டாள்தனங்கள் கிடையாது. நம்ம இறைவனை வந்து அவனுடைய சிம்மாசனத்தை அதிர வைக்கின்றது. நம்மளுடைய என்னென்னா எப்படி சொல்கிறதுன்னா உபவாசங்கள் இருக்கிறது, இல்லை பேசாமல் இருக்கிறது, சாப்பிடாமல் இருக்கிறது, தூங்காமல் இருக்கிறது, இதெல்லாம் நம்ம செய்யும்போது பகவான் வந்து நம்மளை நாமே வருத்தி கொள்வது. ஆனால் அது என்ன பொறுத்தவரைக்கும் தவறு தான். ஆனால் யோகத்தின் அடுத்தபடி நிலை உள்ளவன் அந்த நிலைக்கு போவதற்கு நான் சொல்கிறேன். அடுத்தபடி உள்ளவன் சராசரி மனுஷன் இந்த உலகத்தில் வாழ்கிற இல்லற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு சக ஆட்களோடு இருக்கிறவனுக்கு நம்ம சொல்லலை. யோக நிலையில் அடுத்த கன நிலைக்கு அவன் செல்பவனுக்கு இதெல்லாமே வந்து சாத்தியப்படுத்தும். அது வந்து மாற்றங்களை பகவானை வந்து நீங்கள் அசைக்க முடியும். பகவான் வந்து நமக்கு அடிமை. முதல்ல அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க. பகவான் வந்து நல்ல செயலை செய்பவனும் நல்ல பக்தனுக்கும் இறைவன் அடிமை. அதில் வந்து மாற்றங்களே கிடையாது. அவன் ஒரு கோழங்க. அவன் நீ அழகாக அன்பாக பாசமாக நீ வந்து நல்ல விஷயங்கள் நீ செய்யும்போது உனக்கு அடிமையாகிடும். உனக்கு தெரியல.
அதை தான் வந்து எல்லா சித்தர்கள் பாடல்கள்லாம் பாடி அவனை அடிமைப்படுத்தி வச்சுருந்தேன் இறைவன். அதை தான் நான் அந்த வித்தையை தான் நீங்கள் கற்றுக்கணும்னு சொல்கிறேன். அந்த விதியை நீங்கள் கற்றுக்கணும். இறைவனை வந்து அடிமைப்படுத்துறதுக்கு கற்றுக்கணும். அடிமைன்னா உங்களுடைய பாச பிணைப்பு, உங்களுடைய அன்பை அவர்களிடம் சரணாகதி ஆக்கும்போது அவன் உன்னை மீறி எந்த செயலும் செய்ய மாட்டான். உனக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துடுவான். அதுதான் அவனுடைய வேலையே. அவனுடைய வேலையை என்னென்னா, நீ அவன் மேலே அன்பு, சரணாகதியான அன்பு வைக்கும்போது உனக்கு ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துடும். அப்போ என்னென்னா, இந்த யோகா கணல் வந்து அடுத்தபடியான அந்த நிலைக்கு கடந்து போகிறவங்களுக்கு தான் வந்து அந்த சாதகர். ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வந்து தியானம் பண்ணுறவங்களுக்கு வந்து நம்ம அந்த கடுமையான வந்து ஆரம்பகால சாதனைகள் செய்யக்கூடாது. அது வந்து தவறு. குரு மூலம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யும் பொழுது நீங்கள் வந்து படிப்படியாக அந்த நிலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொரு கதைகளும் உண்டு. எப்படின்னா, ஒருத்தர் என்ன பண்ணேன்னா, அதாவது என்னென்னா கடுமையான அந்த கதைகளை ஒரு குளிர்ந்த தண்ணி, பயங்கர ஒரு தண்ணி வந்து ஒரு ராஜா வந்து வாக்கிங், அதை குதிரை வண்டியில் போவாங்கள்ல, ராஜா போகும்போது என்ன பண்ணால் ஒரு குளத்தில் போய்ட்டு கையை வச்சுன்னா பயங்கர ஜில்லுன்னு. அந்த ஜில்லுன்னு அவரால் தாங்க முடியல. ஒரு மனுஷனால் தாங்க முடியுமா இந்த இவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது இந்த தண்ணி அப்படின்ட்டு அவருக்கு ஒரு டவுட். அப்போ வந்து ஒரு அறிக்கை விடுறாரு, இந்த தண்ணியில் எவன் ஒரு இரவு முழுவதும் இருக்கின்றானா அவனுக்கு வந்து ஒரு 1000 பொற்காசுன்னு வச்சுக்கோங்க கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து ஒரு அறிக்கை விடுறாரு. அப்போ வந்து இது வந்து தென்னாலிராமன் கதைகளில் வரும். இது தென்னாலிராமன் கதைகளில் வரும் இந்த கதைகள் வந்து. அப்போ என்னென்னா, ஒருத்தன் வந்து ரொம்ப வறுமையில் இருக்கிறவன் என்ன பண்ணால், சரி நான் இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த கடும் குளிரில் வந்து கழுத்தளவு தண்ணியில் வந்து இரவு முழுவதும் இருந்து காலையில் உயிரோடு வந்துட்டான். வந்து ராஜா கிட்ட அந்த பரிசை வாங்கிட்டான். ராஜாவுக்கு பயங்கர டவுட், நம்மளால் தொட்டு அந்த குளிர்ந்த தண்ணி நம்மளால் வந்து கொஞ்ச நேரம் தானே, அவன் இரவு முழுவதும் எப்படி தாங்கியிருப்பான் அப்படின்னு என்ன ஆச்சுன்னா, அந்த ராஜா என்ன பண்ணுறாரு, எப்படி நீ வந்து இரவு முழுக்க எப்படி நீ வந்து இரவை கழித்து எப்படி இந்த குளிர்ந்த தண்ணியை நீ தாங்கி கொண்டா கேட்கும்போது அவன் சொல்கிறான், இந்த மாதிரி வந்து அரண்மனையில் வந்து ஒரு நெருப்பு ஜுவாலை எரிந்து கொண்டு இருந்தது. அதை நான் பார்த்து கொண்டே வந்து எங்கேயும் இருக்குது அந்த நெருப்பு ஜுவாலை, அதை பார்த்து கொண்டே இரவு முழுக்க நான் கழித்தேன். அப்போ நம்ம ராஜா உடனே என்ன பண்ணுறாரு, அந்த பரிசை வந்து கொடுக்காத, அப்போ அந்த அக்னியில் தான் இவன் குளிர் காஞ்சி இருக்கிறான் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார். அந்த அக்னியில் தான் இவன் குளிர் காஞ்சி இருக்கின்றான் அப்படின்ட்டு வந்து இவனுக்கு பரிசு கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு பரிசை வாங்கி. அப்போ என்னென்னா, அது தென்னாலிராமன் கதை. தென்னாலிராமன் அந்த ராஜாவுக்கு உணர்த்துவதற்கு ஒரு அடுப்பு மூட்டி தூரமாக என்னென்னா, ஒரு அடுப்பு மூட்டி இவ்வளோ அளவுக்கு மேலே வச்சு நெருப்பை வந்து கீழே போடுறார். அவருக்கு ராஜா வரும்போது உடனே ராஜா கேட்குறாரு, என்ன தென்னாலி அறிவு கட்டத்தனமாக என்னமோ பண்ணிட்டு இருக்கேன். இல்லை நான் சாதம் பண்ணுறேன். இவ்வளோ தூரத்தில் வச்சுருந்தா எப்படி சாதம் பண்ணுறோம், கீழே வச்சாங்கன்னா சாதம் பண்ணுறாங்க. அப்போ தான் சொல்கிறாரு, என்னென்னா அந்த குளத்தில் இருந்தவன் வந்து எங்கேயோ இருக்கிற ஒன்று அது அனலாய் பட்டு எப்படி அவன் குளிரை தாங்க முடியும், இவ்வளோ துள்ளில் அந்த அனலை வந்து அவன் மேலே படணும் அப்படின்ட்டு என்ன பண்ண, அவரை வந்து நீங்கள் வந்து அவருடைய பரிசையும் கொடுக்கணும், அவரை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ராஜா அவர் அந்த இவருக்கு வந்து தண்டனையும் அளிக்கின்றார். ஏன்னா ஒரு உச்சி கோபுரம், கோயிலுடைய உச்சி கோபுரத்தில் வந்து கட்டி போட்டாங்க, மேலே கட்டி போட்டுட்டு இவன் வந்து தப்பு பண்ணிட்டான், அதாவது என்னென்னா ராஜாவை ஏமாற்றிட்டான்னு சொல்லிட்டு அந்த தண்டனை கொடுத்துட்டார். இதுக்கு வந்து அவனுக்கு நடந்த ஒரு நிகழ்வு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா, அந்த தண்டனை அனுபவித்து முன்னாடி அவனுடைய மனைவி கிட்ட வந்து சொல்கிறான், ஒரு வண்டு, ஒரு தேன் சொல்கிறார், ஒரு பட்டு நூல், அதுக்கப்புறம் கொஞ்சம் தடிமான நூல், அதுக்கப்புறம் பலத்த ஒரு கயிறு, இதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு வந்து அவன் மனைவி கிட்டே சொல்லிடுறாங்க. இரவு நேரங்களில் எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு. இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி வந்து ஒரு 12 மணிக்கு மேலே வந்து மேலே இருக்கும்போது அந்த வண்டோடைய முனையில் வந்து தேனை வந்து அந்த முனையில் தடவிட்டு அந்த பட்டு நூலை வந்து கீழே பட்டு நூலை வந்து அந்த வண்டோடைய காலில் கட்டி மேலே அந்த தேனை சுவைக்கும்போது வண்டு மேலே பறக்கும். அதுக்கப்புறம் அந்த பட்டு நூலுக்கு அப்புறம் கொஞ்சம் கனமான வந்து நூலை வந்து கட்டி அதுக்கு திரும்ப மேலே போயிட்டு, அதுக்கப்புறம் வந்து பலமான ஒரு நூலை கட்டி ஒரு கனமான நூலை அந்த மேலே கோபுரத்தில் இருக்கிறான் இல்லையா, அவன் வந்து அதை வந்து பிடித்து கொள்கின்றார் கயிறு மூலம் கட்டி
அவன் தப்பித்து விடுகின்றான் அப்படின்னு வந்து கதைகள். இது கதைகள் கிடையாது. அந்த நல்ல கவனிங்க. தண்டனை கொடுத்தது, அதுக்கப்புறம் வந்து தெனாலி வந்து அவரை உணர்த்தது 2வது கதைகள். இந்த பட்டு நூல் கதை அப்படின்றது அதே மாதிரி தான். நம்மளுடைய சுவாசங்கள் மிக மெல்லியமான ஆரம்பகால சாதனைக்கு வந்து நூல் போல் இருக்கணும். அந்த மேல்நிலைக்கு போகும்போது ஃபஸ்ட்டு சாதகங்கள் வந்து மென்மையாக இருக்கும்போது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கடினமாக இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கடினமாக இருக்கும்போது நம்ம அந்த உயர்நிலைக்கு போகலான்ற இந்த தத்துவத்தை சொல்கிறாங்க அந்த இடத்துல. அதுதான் வந்து ஆரம்பகால சாதகங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா கேர்ஃபுல்லாக இருந்தால் தான் அந்த நிலைக்கு வந்து அவன் மாற முடியும். இல்லைன்னா வச்சுக்க மாட்டிக்குவாங்க. அந்த மாதிரி எல்லோரும் நீ இந்த தான் சொன்னான்னு வச்சிங்களேன், அந்த நிலையை அனுபவிச்சுட்டாங்க. அப்போ என்னென்னா அந்த யோக கனல் நான் சொன்னது, அந்த மூச்சு பயிற்சி, அந்த யோக கனலுக்கு வந்து அந்த உதாரண கதைகள் தான். அது வந்து இது கிடையாது. உதாரண கதைகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நிலை அடைய வேண்டும். அப்போ இந்த சாதனைகள் உள்ளே இருக்கிற அக்னி ஜுவாலைகள் வந்து நம் தவங்கள் செய்யும்போது நம்மளை அறியாமை இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ், மின்காந்த அலைகள், காந்த அலைகள் அந்த அக்னி ஜுவாலைக்குள்ளே புகுந்து நம்மளை வந்து அந்த யோக கனலை மேலே ஒரு படிக்கட்டுகளாக மேலே எழும்போது ஒவ்வொரு சித்துக்களும் ஏற்படுகின்றதுன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு சித்துக்களும் ஏற்படுகின்றது வந்து சொல்கிறாங்க. மொத்தம் 8 சித்துக்களை வந்து சொல்கிறாங்க. அந்த யோக கணங்கள் ஒவ்வொரு படிக்கட்டுகளாய் மேல் எழும்பும் பொழுது நம் உணர்வுகள் வந்து உள்ளுக்குள்ளே வந்து தென்படும். அந்த உணர்வுகள் வந்து கலர்ஸ், அந்த மூலாதாரத்துக்கு கலர், சுவாதிஷ்டாண்டு ஒவ்வொரு கலரும் நமக்கு வந்து வெளிப்படாமல் கிடையவே கிடையாது. உள்ளுக்குள்ளே வெளிப்படும். அதோடைய அந்த ரீங்காரம் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சவுண்டு கேட்கும். இந்த இடங்களில் அவன் வரும்போது மட்டும் ஓம் என்ற சவுண்டு கேட்குது. மீதி இடங்களில் வந்து ஒவ்வொரு சவுண்டு வேறு சவுண்டு வந்து கேட்குது. அது நம்ம அடுத்த இதில் பார்ப்போம். இங்கே ஓம் சவுண்டு, இந்த ஓம் சவுண்டை கடந்து போகும்போது இங்கே வந்து ரீங்காரம், இந்த பூமியோடைய சுழற்சி ஒரு சவுண்டு கேட்கும் பாரு, அந்த ரிங்கார சவுண்டு வந்து சகஸ்ராரம். ராரம்ன்றது ஒரு விதமான சுழற்சி சவுண்டுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் இதை வந்து சகஸ்ராரம் சொல்கிறாங்க. அந்த சுழற்சியோடைய சவுண்டு வந்து கேட்கும். அந்த சவுண்டு வந்து கேட்கும்போது என்னென்னா குளிர்ச்சி, சூடு, அதுக்கப்புறம் தென்றல், இது எல்லாமே இந்த இடங்களில் வந்து நம்ம அனுபவிக்க முடியும். ஆரம்பகால சாதகங்களுக்கு இந்த கடந்து போகிறதுக்கு இந்த சவுண்டு எல்லாமே கேட்கும். ஆரம்பகால சாதகங்களுக்கு அந்த ஒரு நிலை, மனம் விலகும் நிலையும் போது வந்து அருவி சவுண்டு கேட்குன்னு சொல்கிறாங்க, குருவி சவுண்டு கேட்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம உள்ளுக்குள்ளே அந்த என்னென்னா இந்த பிரபஞ்சத்துடைய ரகசியங்களே நீ அந்த உடைய அனுபவங்கள். ஆனால் இது எல்லாமே வந்து ஜஸ்ட் உன்னை கடந்து போகக்கூடிய அனுபவங்கள் தான். சித்துக்கள் கூட மணிப்புரங்கள் கடந்து அநாகத்துக்கு வரும்போது அற்புதமான சித்துக்கள் ஏற்படும். இந்த இடங்களில் வந்து க்ரீன் கலர்ஸ், இந்த இடம் அற்புதமான சித்துக்கள் வந்து ஏற்படும் இந்த இடங்களில். ஆனால் சித்துக்கள் வரும் வெத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, மாயைகள் தான். அது எல்லாமே மாயைகள் வரும். இல்லை நம்ம எப்படி வந்து அரிசியிலேருந்து அந்த உமியை நம்ம மேலே எடுக்கிறதுக்கு நம்ம வந்து அரைக்கும்பொழுது உமி தனியாகவும் அந்த அரிசி தனியாகவும் எப்படி நம்ம எல்லோரும் எடுக்கும், உமி வந்து தனியாக போயிடுது, அரிசி தனியாக. அந்த மாதிரி தான் சித்துக்கள் பல ரகசியங்கள் நமக்கு வந்து தவறான வழிக்கு போகும்போது நம்ம வந்து அரிசி மட்டுமே வேணும் அப்படின்றது நம்ம எடுக்கிறோம்ல. அது மாதிரி இறைவனுடைய நிலைகள் மட்டும் வேணும் அப்படின்னு. இப்போ இந்த சித்துக்கள் எல்லாமே இறைவனுடைய வல்லமைகள். என்ன சொல்கிறேன்னா ஒரு பவர், அவ்வளோதான். இறைவன் கிடையாது, அவனுடைய பவர். அப்போ என்னென்னா அவன் அந்த பவரையும் வேண்டாம், அந்த சித்துக்கள்லாம் வேண்டான்னு உதறி தள்ளிட்டு ஒரு சாதகங்கள் துரியாத நிலை கண்டு அந்த சராசரங்களுக்கு வந்து போகணும். ஆரம்ப காலம் வந்து நீ வந்து அந்த ஆராய்ச்சிகள் நீங்கள் பண்ண அவசியம் கிடையாது. செல்ஃப் ரியலைஸ் பண்ணுங்கள், அது ஈஸியாக இருக்கும், முழுமைப்படும். ஜெய ஓம் டிவி நேயர்களுக்கு எனது மீண்டும் வந்து அன்பான வணக்கங்கள். இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு வந்து என்ன தோணுதோ அது நீங்கள் வந்து செய்யணும், ஒன்றும் தவறு கிடையாது.